நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு அதாவது 10, 11, 20 இன்னைக்கு மார்க்கெட்டு எப்படி அனலைஸ் செய்வது, எப்படி ட்ரேட் செய்வது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் இந்த சேனல் யாருக்கானது என்பதை பார்க்கலாம். நான் இனிமேல் தான் ட்ரேட் செய்யலாம் என்று இருக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்யலாம் என்று இருந்தால், ஆனால் எனக்கு ட்ரேட் எப்படி செய்வது என்று தெரியாது என்றால் இந்த சேனலை பார்த்து நீங்கள் எவ்வாறு ட்ரேட் செய்வது என்பது கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, நாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறேன், ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. நான் பை பண்ணால் மார்க்கெட் கீழே போகுது, செல் பண்ணால் மார்க்கெட் மேலே போகுது, அப்படியே ப்ராஃபிட் எடுத்தாலும் கம்மியாக இருக்குது, லாஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? அதுவும் உங்களுக்கான சேனல் தான் இது. இல்லை நான் நான் இந்த 2 கேட்டகரியும் இல்லை, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறதும் நீங்கள் இதில் கற்றுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நான் வந்து பேங்க் நிஃப்டி தான் உங்களுக்கு நான் வந்து எப்படி அனலைஸ் செய்கிறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த அனலைஸ் வந்து இது பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் லிமிட்டட் கிடையாது. நீங்கள் எந்த பேங்க் நிஃப்டி ஆர் எனி ஸ்டாக்ஸ் யூ கேன் அப்ளை ஆல் திஸ் டெக்னிக்ஸ் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம எப்படி, அதாவது நீங்கள் எப்படி அதிகமான பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் கொடுக்கின்ற குறைந்த மூவுகளையும் நம்ம எடுக்க முடியும், இல்லை அதிகமான மூவுகளையும் நம்ம வந்து எடுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைண்ட்லி நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சேனலை பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வளருவோம். வாங்க இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ அண்டு investing.com இது 2 சார்ட்டையும் யூஸ் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா, ட்ரேடிங் வியூவில் வந்து லிமிட்டடான ஸ்கோப் நமக்கு இது வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. வேறஸ் investing.comல நமக்கு வந்து வாய்ப்பு நிறையா வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது 2ஐயும் வச்சு பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று ஓப்பன் பண்ண இடத்துலையே ஆல்மோஸ்ட் நேற்று எங்கே மார்க்கெட்டுக்கு எண்ட் ஆச்சோ அங்கேயே தொடங்கியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது மார்க்கெட் ஒரு ஜஸ்ட் எ ஃபியூ பிப்ஸ் மேலே கேப்புக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போய் கீழே வந்துட்டு மறுபடியும் ஆல்மோஸ்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கணும், இந்த சார்ட்டை பார்க்குற போது நேற்று பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள் 15, அதாவது 3 o'clock 5 மினிட்ஸ் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெகட்டிவ் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நெகட்டிவ் 5 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கேண்டில் பூராமே இந்த 5 கேண்டிலோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பேரிஷ் கேண்டிலுக்கும் ஹை லோவுக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பெரிய கேண்டில் வந்து மதர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வர கேண்டில்ஸ் எல்லாமே வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம், கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்சைட் பார் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த இன்சைட் பார் மதர் பாரோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இதனோட ஹை இந்த மதர் பாரோட ஹை பார்த்தீங்கன்னா 28,664, லோ வந்து பார்த்திங்கன்னா 28,520.25. இதுதான் ரேஞ்ச், இந்த மதர் பார் கேண்டிலோட ரேஞ்ச். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மதர் பார் கேண்டிலோட ஹைக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது 28,665 அப்படிங்கிற இடத்துல பை. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட லோ 28,520.25, அதுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ்க்கு கீழே 28,510 ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் 143 பிப் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஓகே. இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நான் ஒரு 4 ட்ரேட் 4 ஆர்டர் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, 4 லாட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைக் மேலே ஒரு பாயிண்ட், அதாவது 28,665 அங்கே வந்து 2 லாட் ஆர்டர் போட்டு பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரியே 28,510 ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 50, அதாவது 50%, இந்த ஹைக்கும் லோவுக்கும் இடையில் 50%, அங்கே வந்து அது 50% என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28,590. அந்த இடத்துல நீங்கள் இன்னும் 2 லாட் பை பண்ணலாம். அதாவது நீங்கள் 4 லாட் பை பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா ஹைக் மேலே 2 லாட், அதனோட 50%ல் 2 லாட், ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 28,510. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் 2 இது வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு கீழே வரும்போது அதையும் நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் நிறையா பல்க் மோர் தென் 2-3 லாட்ஸ் நீங்கள் போடுறபோது இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். ஒன்று, இல்லை சார் எங்கிட்ட அமௌண்ட் இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது, இது 140 பிப்ஸ் 150 பிப்ஸ் ஸ்டாப் லாஸ்லாம் என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த பொசிஷன் 28,665 அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா 50% என்ட்ரி, அதாவது 28,590 அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு பை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து 28,590 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இன்சைட் பார் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு, அண்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மதர் பார், அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு சைல்டு. ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ட்ரேட் எடுத்துருக்கணும் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டோம். மார்க்கெட் மூவ் ஆகுது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹை, நம்ம இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹை போயிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 290 பிப்ஸ், அதாவது நீங்கள் 28,665 எடுத்திருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 290 பாயிண்ட்ஸ் அதிகமாக போயிருக்குது. வேறஸ் இந்த 50% என்ட்ரி, அதாவது 28,590 என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 365 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க. ஹோல்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் சேனலில் இந்த 8 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது 955 கேண்டில் வந்து இந்த 8 மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜை உடச்சிட்டு க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ திஸ் இஸ் த டைம் டு க்ளோஸ் த ஆர்டர்ஸ். அப்போ எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆர்டரில் ஒரு 125 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். செகண்ட் ஆர்டர், அதாவது 50% என்ட்ரியில் 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதில் 1:1 அப்படிங்கிறதுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஸோ நமக்கு வந்து கிடச்சிருக்கிறத வெறும் 125 பிப்ஸ் தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து 155 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஸோ 1:1 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்குது. ஆனால் என்ட்ரி 50% என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:2.5, அதாவது 200 பிப்ஸில் நீங்கள் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2.5 அப்படின்ட்டு. ஸோ நம்ம எடுத்த ஃபஸ்ட் ஆர்டர் வந்து இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஆர்டர் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 1:1 ஆர் 50% என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 1:2.5 அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. இப்போது எப்படி நீங்கள் பை மேலே தான் போகுது அப்படின்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மூவிங் ஆவரேஜ் 2 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. 21 மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 8 மூவிங் ஆவரேஜ். இது பார்த்தீங்கன்னா இந்த மதர் பார் இது ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்குது, வந்து டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆனதுக்கு மேலே. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா, ரிஜெக்ட் ஆனதுனால பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இங்கே வந்து நமக்கு
இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இதற்கு மேலே பை பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ். ரெண்டாவது நம்ம வந்து 50% என்ட்ரியும் எடுத்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்குது. செகண்ட் ஆர்டர் எப்போ எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் மார்க்கெட். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து நமக்கு தெரியும் 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்து அப் ட்ரெண்ட், அனதர் டவுன் ட்ரெண்ட், அனதர் வந்து கன்சால்டேஷன், அதாவது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இப்போ இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகிருக்குது அப் டவுன், இங்கே அப் டவுன், அப் டவுன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இம்பல்சிவ் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப் ட்ரெண்டில் இது வந்து இம்பல்சிவ் மூவ், இது கரெக்டிவ் மூவ். இம்பல்சிவ் மூவ், கரெக்டிவ் மூவ், இம்பல்சிவ் மூவ், கரெக்டிவ் மூவ். இந்த இடத்துல நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா பாருங்கள், இதிலேருந்து ஹை ஒரு லோ, ஹை லோ, அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ. ஓகே, நியூ ஹை, நியூ லோ, நியூ ஹை, நியூ லோ, நியூ ஹை. பட் இங்கே லோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை உடச்சிருச்சு. இதை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன இதிலேருந்து நம்ம என்ன இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏசிடி பாருங்கள். இந்த எம்ஏசிடியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, ப்ரைஸ் கோயிங் அப். இங்கே இது மார்க்கெட் மேலே இருக்குது. அகைன் ஒரு நியூ ஹை வச்சுட்டு அடுத்து லோ, அகைன் நியூ ஹை, நியூ ஹை மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் எம்ஏசிடியில் இந்த ப்ரீவியஸ் ஹையும் மேலே போகலை, அதனால் உடைக்க முடியல, கீழே லோவில் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் சம்திங் கோயிங் ஆன். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹை லோ, ஹை மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் பின் பார், அது இன்வெர்டட் ஹேமர் விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேண்டில்னு பாருங்கள். பாசிட்டிவ் கேண்டில்ஸ் 1 2 3 4 5 5 கேண்டில்ஸ். 5 பாசிட்டிவ் கேண்டில்ஸ்க்கு அடுத்து ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதாவது இன்வெர்டட் பியரிஷ் பின் பார் ஹேமர் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எம்ஏசிடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லோ, வேறு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு, ப்ரீவியஸ் ஹை விட மேலே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் என்ன பண்ணலாம் அப்படி நீங்கள் என்ன மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் செல் ஆர்டர் இமீடியட்டாக இதுக்கு கீழே வந்து செல் ஆர்டர் கொடுக்கலாம். அது செல் ஆர்டர் இந்த கேண்டில் பின்பார் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், செல் ஆர்டர் ஓப்பன் பண்ணலாம். என்ட்ரி எங்கே எடுத்துருப்பீங்கன்னா 28,955 என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹைக்கு மேலே 10 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஹை, அதாவது 29,040 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 85 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ பாருங்கள், நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு லோ, இதுக்கு அடுத்த லோ வந்து இங்கே இருக்குது. நம்ம நேற்றே பார்த்தோம், இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் பிரேக் அவுட் அண்ட் கம்மிங் டவுன். இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அகெயின் கம்மிங் டவுன், வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சேனலில் உங்களுக்கு சார்ட்டில் கிளியராக தெரியும் பாருங்கள். 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே, 15 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள். இங்கே ஒரு கன்சால்டேஷன், மார்க்கெட் மேலே போயிருக்குது, மேலே போயிட்டு கீழே வந்திருக்குது. கீழே வந்தோடனே இங்கே பாருங்கள் இதனோட ஹை இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, 10 o'clock க்ரீன் கேண்டில். 15 மினிட்ஸ் சார்ட்டில் 10 o'clock க்ரீன் கேண்டிலோட ஹையை டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி 8 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து நமக்கு நல்லா கிளியராக தெரியுது, இது ஒரு சப்போர்ட், பிரேக் அவுட் அண்ட் டெஸ்ட், ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போது ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு அதே லெவலுக்கு மறுபடியும் வந்து மறுபடியும் மேலே போயிருக்குது, மேலே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நமக்கு இதில் என்ன தெரியுதுன்னா கிளியராக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் கிளியராக தெரியுது, பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அப், அகெயின் ரீடெஸ்ட். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கலாம்.
இப்போது நம்ம இங்கே செல் எடுத்துட்டோம். செல் எடுத்தோன்னா நமக்கு மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த சப்போர்ட் 28300 இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு லோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோ, நெக்ஸ்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ. ஸோ இதுதான் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு புக் யுவர் ப்ராஃபிட். இப்போ பாருங்கள், பின்பார் பேரஸ் பின்பார் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்தோடனே ப்ரீவியஸ் லோ இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோவை உடச்சிருச்சு. ப்ரீவியஸ் லோவை உடச்சிட்டு பாருங்கள் மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகுது. மேலே போயிட்டு இந்த லோ இருக்குது இல்லைங்களா, ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோவை டெஸ்ட் பண்ணுது. பாருங்கள் இங்கேயே பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகிட்டு இந்த நெகட்டிவ் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில். அதுக்கடுத்து இமீடியட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் ஆகுது. டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அகெயின் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது இங்கே சப்போர்ட் ஜோனாக இருந்தது, பிரேக் அவுட் ஆகி இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். திஸ் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரீடெஸ்ட் நம்பர் 1 அண்ட் ரீடெஸ்ட் நம்பர் 2. இந்த ரீடெஸ்ட் நம்பர் 2 ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் கேண்டில் இட் கன்ஃபார்ம்ஸ் திஸ் கோயிங் டு ஃபர்தர் டவுன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதே 1 minute அகைன் ஒன் மோர் திங், எம்ஏசிடியில் பாருங்கள், எம்ஏசிடி இந்த இது வந்து above 0 லெவல். இந்த 0 லெவலுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கிற போது இங்கே இருக்கிற போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் பையிங் ஜோன். இந்த இடத்துல இருக்கிற போது பேசிக் நம்ம சொல்கிறது வந்து எம்ஏசிடி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற போது இந்த இடத்துல above 0 லெவல் யூ ஹாவ் டு கன்சிடர் ஒன்லி பையிங். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து பையிங் ஜோனில் இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ போய் மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. ஸோ பையிங் ஜோன்லேருந்து பிலோ ஜீரோக்கு கீழே வந்துருச்சு. அப்போ திஸ் இஸ் செல்லிங் ஜோன். தட் இஸ் யூ ஹாவ் டு ஒன்லி கன்சிடர் செல்லிங். இப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் லோவை உடச்சிட்டு மேலே போகுது, ரீடெஸ்ட் பண்ணுது. ரீடெஸ்ட் பண்ணதில் பேரிஸ் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் எ கன்ஃபர்மேஷன் யூ கேன் ஹோல்டு. நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க. செல் பண்ணிவிட்டு we know that here is the support. இங்கே தான் சப்போர்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ ஒன்ஸ் திஸ் பிரேக்ஸ் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பேரஸ் கேண்டில் அண்ட் ஆல்சோ எம்ஏசிடி இந்த செல்லிங் ஜோனில் இருக்குது. ஸோ யூ கேன் கண்டினியூ, யூ கேன் ஹோல்ட் த பொசிஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துருக்கிறது 2895. இதனோட ஹை பார்த்தீங்கன்னா 28745. மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே மூவ் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸை ஹோல்ட் பண்ணிடலாம். ஓகே, சப்போஸ் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு 100+ பாயிண்ட்ஸில் நமக்கு ப்ராஃபிட் லாக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இங்கே தான் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் கண்டினியூ. இங்கே வந்தோடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேக் ப்ராஃபிட் இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களோட இந்த செல் பொசிஷனை இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம கேண்டில் சார்ட்டில் நமக்கு உங்களுக்கு ஃபார் அ பிகினர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு. இதே பாருங்கள், லைன் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், லைன் சார்ட் பாருங்கள், லோ ஹை. இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டபுள் டாப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா எம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், எம் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இதனோட லோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி வி நோ ஹியர் இஸ் த சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் த ஏரியா டு லாக் த ப்ராஃபிட். இந்த இடத்துல நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ். ஓகே, இது ஸோ
இதுதான் டபுள் டாப் அப்படிங்கிறது. டபுள் டாப் இஸ் நத்திங் பட் எம் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், எம் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரி வந்து 28955, ஸ்டாப் லாஸ் 2904, 29,040. ஓகேங்களா. டார்கெட் வந்து நம்ம வந்து 28,300. ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடச்சி, எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 650 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குது. பார்த்தீங்களா. நீங்கள் ரிஸ்க் எடுத்தது வந்து 85 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. ஆனால் ப்ராஃபிட் கிடச்சது உங்களுக்கு 650 பாயிண்ட்ஸ். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:7.5. இப்படி தான் நீங்கள் வந்து லார்ஜ் மூவ்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் மறுபடியும் நம்ம வந்து கேண்டில் சார்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த மூவிங் ஆவரேஜ் நம்ம எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இதில் பாருங்கள், திஸ் இஸ் 50 மூவிங் ஆவரேஜ், EMA பாருங்கள், எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஓகே. திஸ் இஸ் 21, திஸ் green color is 21 exponential moving average. This red color is 8 moving average. Okay. என்ன தெரிஞ்சுக்கலாம், what it indicates, when the price is above this 50 EMA, market is uptrend. Okay. So you can go for buy, price action பேஸ் பண்ணி you can buy பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக எந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே டச் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து அங்கே பையிங்கில் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கா. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இன்சைட் பார் கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த 21 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு கன்சிடர் பையிங். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ யூ கேன் பை. இந்த 8 மூவிங் ஆவரேஜ் எதுக்காக அப்படின்னா, நம்ம பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். உங்கள் ப்ரைஸ் வந்து 8 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கிற வரையும் நீங்கள் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஒன்ஸ் it comes down, it closes below the 8 moving average, you have to close the position. If you have any existing position, you have to close. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம், இந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் வியூ பார்ப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சிட்டோம், இங்கே பொசிஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பை ஆர்டர் எடுத்தோம், இங்கே ஒரு செல் ஆர்டர் எடுத்தோம், ரெண்டுமே நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பாருங்கள், இந்த ஏரியா 28300 ஏரியாவில் நமக்கு தெரியும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். பாருங்கள், ஈச் கேண்டில் டெல்ஸ் யூ சம்திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்பார் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலாக பையர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அட் த பிகினிங் ஆஃப் த கேண்டில் தேர் லாட் ஆஃப் பையர்ஸ். ஆனால் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா செல்லர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ தட்ஸ் வை மேலே போயிட்டு இட் குட் நாட் சஸ்டெயின். இந்த சஸ்டெயின் பண்ண முடியாமல் இது பாருங்கள், இதுவரையும் க்ரீன் கேண்டிலாக இருந்தது, இது நெகட்டிவ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. திஸ் இண்டிகேட்ஸ் மார்க்கெட் பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு, கலர் சேஞ்சஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MACDயில் வந்து திஸ் ஹை ப்ரைஸ் மேக்ஸ் நியூ ஹை, பட் MACDயில் வந்து நியூ லோ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கெல்லாம் வந்து சின்னதாக இருக்குது. இங்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்லர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒன்லி செல்லர்ஸ். பாருங்கள், பிக் கேண்டில். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வர கேண்டில் சைஸ் பாருங்கள், சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட்டில் வந்து நல்ல பெரிய கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகிட்டு அடுத்தது பாருங்கள், இந்த பெரிய நெகட்டிவ் கேண்டில் பீரஸ் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் இதனோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கும் ஹை லோவுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும், இது இன்சைட் பார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வி ஆர் ஆல்ரெடி அட் சப்போர்ட் லெவல் அண்ட் இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பை ஆர் செல். மேலே போச்சுன்னா பை பண்ணுவோம், கீழே போனால் செல் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பாருங்கள், வாட்ச் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் இங்கே சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி.
மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த தேர்ட் ரெட் கேண்டில் என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வந்திருக்குங்க. பாருங்கள், மதர் கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 28211.10 211. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஓகே, இந்த மதர் பார் கேண்டிலோட லோ வந்து 211. இதனோட இது வந்து பார்த்திங்கன்னா 213. ஸோ 2 இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிட்டு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம சப்போர்ட்டில் இருக்குது, இன்சைட் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனோட ஹை எடுத்துக்கோங்க, 28366. இதுதான் ஹை. ஓகே, 28211, கிட்டத்தட்ட 150 பிப்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மதர் கேண்டிலோட ஹைக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பை பண்ணலாம். தட் இஸ் 28,367 பை கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட லோ 28,211, அதுலேருந்து 10 பாயிண்ட்ஸ் கீழே. ஸோ 28,200 இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிடணும் நீங்கள். ஸோ இப்போ பை இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது உங்களோட பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் இங்கே பாருங்கள், அடுத்து பிக் பாசிட்டிவ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே buyers jumped in and pushed the price up. ஓகே, இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து 28,238. ஆனால் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பையர்ஸ் மூவ் ஆகிட்டாங்க, நீங்கள் ஆர்டர் எடுத்தாச்சு, ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஆல்ரெடி ஜஸ்ட் வித்தின் 5 மினிட்ஸ், அடுத்த 5 மினிட்ஸில் ஆர்டர் எடுத்த 5 மினிட்ஸில் you have 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹை அண்ட் அனதர் ஹை, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன், ஓகே, ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அடுத்த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன தைரியமாக யூ கேன் ஹோல்ட் யுவர் பொசிஷன். பாருங்கள், ஓகே, இப்போது நமக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு வந்து ஃபர்தராக மேலே போகும். இல்லை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஏதாவது உங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஏன்னா ப்ரீவியஸ் ஹை வந்து ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். இங்கே வந்து இந்த கேண்டில் இந்த ஹையை உடச்சிட்டு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? க்ளோஸ் ஆகிட்டு பாருங்கள், க்ளோஸ் ஆகிட்டு இங்கே கன்சாலிடேஷன் நடக்குது. ஓகே, இதில் வந்து நமக்கு கிளியராக தெரியல. 15 மினிட்ஸ் சார்ட் பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், 15 மினிட்ஸ் சார்ட் பாருங்கள், இதனோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்டு இங்கே கன்சாலிடேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்போதுமே ஒரு லெவல் அதனோட ஹையை மேலே உடச்சிருச்சு அப்படின்னா அங்கே கொஞ்சம் நேரம், இப்போ மேலே உடச்சிட்டு இங்கே ரீடெஸ்ட் நடக்குது. பாருங்கள், ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அகெயின் லுக்கிங் அட் 5 மினிட்ஸ் சார்ட். இப்போ நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,367 எடுத்திருக்கோம். இங்கே நம்ம மேக்ஸிமம் ஹை போனது 28,892 போயிருக்கு. உங்களுக்கு மோர் தென் 500 பிப்ஸ் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது, கன்சல்டேஷன். அது மார்க்கெட் வந்து பெருசாக மேலே போகலை, இங்கே வந்து பாருங்கள், இந்த இடத்துலையே மார்க்கெட் இருக்குது. ஸோ கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்குது. இந்த ஹை உடஞ்சதுக்கப்புறம் மேலே போய் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதாவது ஒன்ஸ் என்ட்ரி எடுத்த உடனே யூ மஸ்ட் நோ
வேர் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். இம்மிடியேட்டாக ஒன்ஸ் ஆர்டரை எடுத்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மதர் பாரோட லோ, அங்கே இம்மிடியேட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம். இங்கேயும் பாருங்கள், இந்த பின் பார் பியரிஸ் பின் பார்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சோம். இங்கேயும் பாருங்கள், இன்சைட் பார், இந்த இன்சைட் பார் மதர் கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சு. ஸோ ஒன்ஸ் பொசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக யூ மஸ்ட் கீப் ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் கூட யூ கேன் டிசைட் லேட்டர், பட் இம்மிடியேட்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்குற போது நமக்கு வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ் மினிமம் இருக்குது, பட் வேறஸ் ப்ராஃபிட் வந்து நிறைய எடுக்கிறோம். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணணும். என்றைக்குமே வந்து நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கிற போது லாஸஸ் வரும்போது கூட வந்து அது பெருசாக நம்மளை வந்து பாதிக்காது. நம்ம நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக ஈவன் இஃப் யூ தேர் ஆர் லெஸ் ப்ராஃபிட் ட்ரேட்ஸ், ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கிற போது யூ வில் எண்ட் அப் மேக்கிங் ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்படித்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்த தொடர்ச்சியாக நீங்கள் இந்த சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், திருப்பி வாட்ச் பண்ணுங்கள். நல்லா கேண்டிலில் நல்லா பாருங்கள். MACD ப்ரைஸ் இது ரெண்டையும் மூவ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேங்கிறத பாருங்கள். இண்டிகேட்டர்ஸ் RSI யூஸ் பண்ணியிருக்கிறேன், MACD யூஸ் பண்ணியிருக்கிறேன், மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த சப்போர்ட் லெவல் வந்தோடனே இங்கே பாருங்கள், RSIயில் பிலோ 30% விச் இஸ் பையிங் ஏரியா, பையிங் ரீஜன். ஒன்ஸ் இந்த இடம் வரப்போது யூ ஹாவ் டு லுக் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல தான் பை பண்ணணும். இங்கே பையிங் ரீஜனில் இருக்குது, ஓவர் சோல்டு. ஓகேங்களா? ஸோ ஓவர் சோல்டு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் வி பாட் அண்ட் மேட் more than 500 pips. Okay friends, hope you like this video. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்களும் நானும் நம்ம சேர்ந்து நம்ம வளருவோம். நன்றி.